கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புதரேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று, இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும்படி வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் முதல் செய்திக்கென்று தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையை நம்ம வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்குள்ள மறைந்திருக்கிற பொதிந்திருக்கிற 3 நன்மைகளை நம்ம இந்த நாட்களில் தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் அபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முதல் வாரத்தில் முதல் காலை வேளையில் பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பொதிந்திருக்கும், மறைந்திருக்கும், நினைப்பு இருக்கும். பல கேள்விகளோடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள். ஏனென்றால் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராய் வெளிப்பட போகிறார், இந்த மாதத்தில் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்ன என்று சொல்லி பல கேள்விகள் எல்லாருடைய உள்ளத்திலும், என்னுடைய உள்ளத்திலும் உண்டு, உங்களுடைய உள்ளத்திலும் உண்டு, பார்க்கிற அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற கேள்விகள் கட்டாயம் இருக்கும். இந்த காலை வேளையில் அந்த கேள்விகளோடு நீங்கள் அமர்ந்திருந்தால் கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை தான் இந்த முதல் வார்த்தை. என்ன வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அபிராம் இன்னும் ஆபிரகாமாய் இவர் மாற்றப்படவில்லை. ஆபிரகாமுக்கு 2 சுபாவம், 2 காரியம் இருக்குது. முதல்ல ஆபிராமாய் இருந்தார், பின்பு அவர் ஆபிரகாமாய் மாற்றப்பட்டார். பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை, எழுத்து தான் மாற்றப்பட்டுச்சு. ஆபிராமாய் இருந்தவரை பின் நாட்களில் கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றினார். அதே போல் சாராயாய் இருந்தவளை பின் நாட்களில் கர்த்தர் சாராளாக கர்த்தர் மாற்றினார். இப்படி வேதத்தில் நிறைய பெயருடைய பெயர்களை கர்த்தர் மாற்றினார். யாக்கோப்பு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். இன்னும் பார்த்தீங்கன்னா சவுல் என்கிற பெயர் பவுலாக மாற்றப்பட்டது என்று வேதத்தெல்லாம் பார்க்கிறோம். இங்கேயும் பாருங்கள், ஆபிராமாய் அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் 3 காரியங்களை அந்த முதல் வசனத்தில் அவனுக்கு சொல்வதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். முதல் வார்த்தை, நீ பயப்படாதே. இன்றைக்கு ஒரு வேளை பயத்தின் நடுவில், இருதயத்தில் கலக்கத்தின் நடுவில், திகிலின் நடுவில், பலவிதமான எதிர்பார்ப்புகளின் நடுவில் நீ வந்திருந்தால் உனக்கு கர்த்தர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த வேதாகமத்தில் முழுவதும் அதிகமாக இருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் பயப்படாதே என்று தான் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. கிட்டத்தட்ட 365 தடவைக்கு மேலாக பயப்படாதே என்கிற வார்த்தை அதிகமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வருஷம் முழுவதுக்கும் இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பயப்படாதே. இந்த கால வேளையில் இந்த அக்டோபரை குறித்து பல பயத்தோடு நீ வந்திருக்கலாம். இந்த மாதம் எப்படி என் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது, என் பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எப்படி, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று பல கேள்விகள் உன் உள்ளத்தில் மறைந்திருந்தால், வேதத்தில் பாருங்கள், 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று முட்டி கொண்டார்களாம், மோதி கொண்டார்களாம். அப்பொழுது ரெபேக்காள் இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்க போனாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை இந்த மாதத்தை குறித்து நீ கர்த்தரிடத்தில் விசாரித்தா உனக்கு முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த வார்த்தையை வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க ஆவியானவரால் உந்தப்பட்டேன். 2வது பாருங்களே, அவனுக்கு சொல்கிறாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுல. அடுத்த வார்த்தை, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், சீல்டு, நான் உனக்கு நல்ல ஒரு போர் ஆயுதமாக இருப்பேன். பயப்படாதேன்னு சொல்லிட்டு அப்படியே போய்விடுகிறவர் அல்ல, நான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கத்தக்க கேடகமாக, சீல்டாக, வரக்கூடிய அத்தனையும் தடுத்து நிறுத்தக்கூடியவராக நான் இருப்பேன். உனக்கு விரோதமாய் யுத்தம் வரும், உனக்கு விரோதமாய் பிரச்சனை வரும், உனக்கு விரோதமாய் போராட்டம் வரும், உனக்கு விரோதமாய் பல ஆயுதங்கள் எழும்பி வரும். எப்பக்கத்திலும் இருந்து உனக்கு யுத்தங்கள் வந்தாலும் நான் உனக்கு அத்தனையும் தடுத்து நிறுத்தக்கூடிய கேடகமாக நான் இருப்பேன். அடுத்து 3வது சொல்கிறாரு, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். நம்ம பலவீனமானவர்கள், ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தரோ பலத்தில் பெரியவர், வல்லமையில் பெரியவர், அவர் கிருபையில் அவர் பெரியவர். அவர் சொல்கிறார், நான் உனக்கு பலமாக இருப்பேன்,
நான் உனக்கு ஸ்ட்ரென்த்னஸாக இருப்பேன், நான் உனக்கு இதோ மகா பெரிய பலமாக இருப்பேன். அப்போ ஒரே மனுஷனுக்கு 3 நன்மைகளை கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதே, உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு பலம் உள்ளவராக நான் உன் கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி முதல் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் கர்த்தர் இந்த பயப்படாதே என்கிற வார்த்தையை சொன்னார்? இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறார். நீ பயப்படாத, வியாதியை குறித்து பயப்படாத, பொருளாதாரத்தை குறித்து பயப்படாத, பிரச்சனைகளை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து நீ பயப்படாத, உன்னுடைய மனதில் இருக்கிற திகில், உன்னுடைய மனதில் இருக்கிற போராட்டத்தை குறித்து நீ பயப்படாத என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். முதலாவது ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் பேசும் பொழுது எப்படி வார்த்தையை பேசுகிறார்? அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 189வது பக்கம், புதிய ஏற்பாடு. பவுலடிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அந்த அருமையான வார்த்தையை நம்ம இந்த காலை வேளையில் வாசிக்க போகிறோம். அதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம யோசித்து தியானிக்க போகிறோம். 189வது பக்கம். ஒரு பட்டணத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுடனே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பவுல் தேவனை தரிசித்தவன். கர்த்தர் அவனோடு கூட பேசி இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், 3ஆம் வானம் வரையும் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அவர் சொல்லுகிறார். கொரிந்தியரில் நான் ஒரு மனிதனை அறிவேன், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் 3ஆம் வானம் வரையும். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்திற்கு புறம்பாக இருந்தானா என்பது எனக்கு தெரியல. ஆனால் 3ஆம் வாரம் அவனை பரதேசிக்குள்ள போகிற வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று தன்னை குறித்து அவன் சொல்கிறான். அடுத்து அவனுடைய வேதம் சொல்லுது பவுலை குறித்து, நான் எல்லாரிலும் அதிகமான பாஷை பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பாஷை பேசுகிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய பாஷை, அந்நிய பாஷை. அதில் பலவிதமான பாஷைகள் இருக்குது. வியாக்கியான பாஷை இருக்குது, தீர்க்க தரிசன பாஷை இருக்குது, ஆவிகளை பகுத்தறிகிற பாஷை இருக்குது, ஞானத்தை போதிக்கிற பாஷை இருக்குது, அறிவை உணர்த்துகிற பாஷை இருக்குது. பலவிதமான பாஷைகள், அந்நிய பாஷைகளில் வகைகள் உண்டு. அதில் பவுல் சொல்றார், உங்களிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர், பல அனுபவங்கள் உள்ள ஒரு தேவனுடைய மனிதர். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அநேக முறை உபவாசத்திலும் கண்விழிப்புகளிலும் காவல்களிலும் வைக்கப்பட்டவன், 1 குறைய 5 முறை நான் மிலாறுகளால் அடிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஒரு ராத்திரி வேளையில் கர்த்தர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு. அப்போ அந்த சூழ்நிலை, அவன் பயப்படக்கூடிய அளவில் அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் பல அனுபவம் உள்ளவர்களாக இருக்கலாம், பலவிதமான ஆண்டுகள் நீங்கள் தேவனோடு நடந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு பலவிதமான வேதத்தினுடைய ஆழங்கள் தெரியலாம், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் இதற்கு மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தை, திகிலை உருவாக்கினால் உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, இவ்வளவு அனுபவம் உள்ள பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு. அப்போ அங்கே என்ன சம்பவம் நடந்திருக்கு? பேச முடியாத ஒரு சூழ்நிலை, வாயை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான் அவன் அங்கே திகைத்து போய், கலங்கி போய், நடுங்கி போய், அவன் அப்படியே செயலற்று போய் அவன் அமர்ந்திருக்கிற வேலையில தான் கர்த்தர் அவனிடத்துல தரிசனமாகி மீண்டும் சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. அப்போ இந்த மாதம் முதல்ல கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை குறித்து பயப்படக்கூடாது? கர்த்தரை குறித்து பேசுவதை குறித்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் எல்லாத்தையும் பேசுகிறோம், ஆனால் தேவனை குறித்து பேசுவதை நிறுத்தி விடுகிறோம். அதுக்கு காரணம் பயம்.
ஐயோ இதை சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இதை சொன்னால் நம்மளை எதிர்த்துருவாங்களோ, இதை சொன்னால் நமக்கு தீங்கு வந்துடுமோ, இதை சொன்னால் நம்மளை மதவாதிகள் என்று சொல்லிடுவாங்களோ, இதை பற்றி பேசினா நம்முடைய குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு அநேகர் கர்த்தரை குறித்து பேசுவதை நம்ம நிறுத்தி வேறே பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பாருங்க, வர்த்தமானங்களை பேசி கொண்டு போனாங்களாம். இப்படி தான் நாமளும் நம்ம வர்த்தமானங்களையும் குடும்ப காரியங்களையும் பிள்ளைகளுடைய காரியங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் பேசுகிறோம். ஆனால் பேச வேண்டியதை நம்ம பேசலை. கர்த்தர் சொன்னார், என்னை குறித்து நீ அங்கே பேசு. உன்னை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு நீ பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை பேசு. அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, மௌனமாக இருக்காதே. இன்னைக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதத்தில் யாரும் மௌனமாக இருக்காதீங்க. உங்கள் வாய்களுக்கு பூட்டு போடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக பேசுங்க. தேவனிடத்தில் பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து உங்கள் இருதயத்தை அன்னாலை போல தேவ சமூகத்தில் ஊற்றுங்க. தேவனோடு நீங்கள் சங்கமிங்க. நீங்களும் தேவனும் இணைந்து செயல்படுங்க. யாக்கோப்பு எப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு போய் தேவனிடத்தில் சங்கமித்தான், தேவனிடத்தில் உறவாடினான். ஒரு இரவு முழுசும் சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் அவன் பேசினான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, போதும் விட்டுவிடு, பொழுது விடுகிறது என்று அந்த தேவதூதன் சொன்னான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த அளவுக்கு விடிய 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 ஒரு இரவு முழுவதும் தேவனோடு ஒரு மனிதன் போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுது. அப்ப விடிய விடிய கர்த்தரிடத்தில் அவன் பேசுகிறான். 20 ஆண்டுகள் பேசாதவன், 20 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்தை மறந்து போனவன், 20 ஆண்டுகள் உலக வழியிலே போய் கொண்டிருந்தவன், உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் திளைத்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்ப 21வது ஆண்டு தேவனிடத்தில் ஓடி வருகிறான். ஓடி வந்து அவருடைய சமூகத்தை பிடித்து இரவெல்லாம் போராடுகிறான். அந்த போராடுதலை வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த மாசம் ஜெபத்தில் நீ மௌனமா இராத, வேத வாசிப்பில் நீ மௌனமா இராத, ஊழியத்தில் நீ மௌனமா இராத, உனக்கு கொடுத்த நாட்களையும் நேரத்தையும் நீ விருதாவாய் செலவு செய்யாத. பவுலை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமா மட்டும் இருக்காத. ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒரு மனுஷனும் உன் மேலே கை போடுவது இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்ம மேலே கை போட ஆயத்தமாக இருக்கிறாங்க. நமக்கு விரோதமாய் நிறைய பேர் ஆகடியம் பேசுவதை நம்ம அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீங்க, உங்களையே பல பேர் பரியாசம் பண்ணுவார்கள். என்ன இத்தனை மாதம் நடக்காதது இந்த மாதம் நடந்துருமா? இத்தனை மாதம் நீ பண்ணின ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையே, இந்த மாதம் மட்டும் நீ பண்ணின ஜெபத்திற்கு பதில் கிடைச்சிருமா? நீங்கள் எத்தனை ஜெபங்களை பண்ணியிருக்கிறீங்க, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னு சொல்லி அநேகர் நம்மை பரியாசம் பண்ணலாம். அநேகர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யலாம், பலவிதமான ஏச்சுக்கள் பேச்சுக்கள் நமக்கு சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, மௌனமா இருக்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு மனுஷனும் உன் மேல கைப்பட முடியாது என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. பாருங்களே, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, கர்த்தருடைய ஏக்கம் பாருங்க. இந்த பட்டணத்துல இன்னும் நிறைய பேரை நான் வைத்திருக்கிறேன். மறைந்திருக்கிற எத்தனையோ நிக்கதோம்கள் இருக்கிறாங்க. தூரத்தில் பின்பற்றக்கூடிய எத்தனையோ அரிமத்தியா ஊராகிய யோசேப்புகள் இருக்கிறாங்க. இன்னும் மறைந்து ஒளிந்து வாழக்கூடிய எத்தனையோ பிலிப்புகள் இருக்கிறாங்க, நாத்தான்வேல்கள் இருக்கிறாங்க. இன்னும் வெளியரங்கமாய் வராதபடி மறைவாய் வாழக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க. நீ அதனால பயப்படாமல் என்னுடைய வார்த்தையை, என்னுடைய சத்தியத்தை நீ இந்த பட்டணத்தில் பேசு என்று சொல்லி கர்த்தர் அந்த தேவ மனுஷனாகிய பவுலோடு கூட பேசினார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த மாதத்தில் நீயும் தைரியமாய் பேச கர்த்தர் உன்னை ஊக்குவிக்கிறாரு. உன்னுடைய வாய்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இதோ கட்டளை கொடுக்கிறார். நீ பயப்படாமல் பேசு. அநேக ஜனங்களை உன் பக்கத்தில் வைத்திருக்கிறேன், உன் எதிர் வீட்டில் வைத்திருக்கிறேன், உன் அருகில வைத்திருக்கிறேன், நீ வேலை பார்க்கிற இடத்துல வைத்திருக்கிறேன், உன்னை சுற்றிலும் நிறைய ஜனங்களை நான் ரட்சிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறேன். பாருங்க, எலியா வந்து கர்த்தரிடத்தில் சொல்ற ஒரு வார்த்தை, நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் இஸ்ரவேலில், எல்லாரையும் ஆகாப் ராஜா கொன்று குவிக்கிறான், நான் ஒருத்தன் என்ன செய்ய முடியும், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று அவன் தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, எலியாவே நீ மட்டும் இல்லப்பா, பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். நீ வெளியரங்கமா இருக்கிற, அவர்கள் எல்லாரும் மறைவா இருக்கிறாங்க. பாருங்க, எலியாவை விட வைராக்கியம் உள்ள ஒரு ஒபதியா என்பவன் ஆகாப்போடே கூட இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா ஒபதியா சொல்லுவாரு, நான் சிறு வயது முதல் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன்,
அநேக பேரை நான் கெபிகளிலே ஒளித்து வைத்து அவர்களுக்கு நான் உணவு கொடுக்கிறது ராஜாவாகிய என் ஆண்டவனாகிய உமக்கு தெரியாதா? அப்ப உபதியா எங்க இருக்கிறாரு? ஆகாப்போடே இருக்கிறார். அப்ப ஆகாப்போடு இருக்கிற ஒருத்தனும் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறான். ஆகாப்போடு கூட இருக்கிற ஒருத்தனும் கர்த்தருடைய பட்சத்துல இருக்கிறான். ஆகாப்போடு கூட இருக்கிற ஒருவனும் அநேக ஜனங்களை போஷிக்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா எலியா சொல்றார், நான் ஒருவன் மாத்திரம். அப்பதான் கர்த்தர் சொன்னார், இல்ல எலியா, நான் அநேக உபதியாக்களை, அநேக ஜனங்களை, பாகாலுக்கு முத்தமிடாத, பாகாலை முன்னாடி முடங்கால் படியிடாத, பாகாலை வழிபடாத, பாகாலுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தாத 7000 பேரை நான் மீதியாய் வைத்திருக்கிறேன் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவோடு கூட பேசினார். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நாங்கள் ஒருத்தர் தானே இந்த ஊரில் இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தர் தானே ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஒருத்தர் போயா உலகம் மாறப்போகுது. இல்லை தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, 12 பேரை வச்சு இன்னைக்கு 7 கண்டத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைத்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு 12 பேர் தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியத்தில் இருந்தார்கள். அவர்கள் மூலியமாய் வெட்டித்த அந்த அபிஷேகம் தான் உலகத்தில் இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னைக்கு காலை வேளையில் முதலாவது கர்த்தர் சொல்றாரு, மௌனமாக இருக்காதீங்க, ஜபத்தை நிறுத்திடாதீங்க, வேத வாசிப்பை நிறுத்திடாதீங்க, ஆத்ம பாரத்தில் குறைவுள்ளவர்களாய் மாறிடாதீங்க, இருக்கிற பலத்தோடு எழும்பி போராடு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார். இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப கர்த்தர் பவுலுக்கு சொல்றாரு, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டவொடனே பவுல் பாருங்களே என்ன செஞ்சாரு பாருங்களே. 11 வசனம், அவன் 1 வருஷமும் 6 மாதம், அப்படின்னா என்னது, கிட்டத்தட்ட 18 மாதங்கள் அவன் அந்த பட்டணத்தில் வாசம் பண்ணி தினந்தோறும் கர்த்தரே தேவன் என்பதை திருஷ்டாந்தரப்படுத்தினான், தைரியமாய் பிரசங்கித்தான். காரணம், அவனுக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சு, பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மௌனமா இருக்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் சொல்லட்டா, இந்த மாதம் ஒரு மனுஷனும் உங்கள் மேலே கைப்பட முடியாது. எழும்புவார்கள், போராடுவார்கள், கோராக்குகள் எழும்பும், உங்களுக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் எழும்பி உங்களோடு மல்யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அவருக்கு பெயரை ஜெயம் கொடுக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நினைச்சு இந்த மாசத்துல நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க, சத்துரு சிதறடிக்கப்படுவதை பார்ப்பீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தலை தெறிக்க தேசங்களை விட்டு வெளியேறுவதை நீங்க பார்ப்பீங்க, ஒரு வழியாய் எழும்பினவர்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவதை நீங்கள் பார்ப்பீங்க. அருமையான தம்பி, தங்கச்சி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு திருஷ்டாந்தரமாய் பேசுகிறார். முதலாவது, நீ பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. பொருளாதாரத்தை குறித்து பயப்படாதே, பிள்ளைகளை குறித்து பயப்படாதே, பிரசவிக்கிறதை குறித்து பயப்படாதே, இன்னும் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பயப்படாதே, ஊழியத்தை குறித்து பயப்படாதே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. நான் உனக்கு மகா பெரிய கேடகமாகும் பலமுமாய் நான் இருக்கிறேன், நான் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேலே கைப்பட முடியாது என்று தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு மனுஷனிடத்தில் கர்த்தர் எப்படி பேசினார்? தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை 874 பக்கம், 874 பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 874 பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், இந்த 3 வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது, அப்பொழுது நான் ஆண்டவராகிய கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன். நாம அப்படிதான் இன்னைக்கு சொல்றோம், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஒரு மனிதனிடத்தில் எப்படி கர்த்தரை அறிவிப்பதுன்னு எனக்கு தெரியாது, நான் வேதத்தில் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், வசனத்தில் நான் அனுபவமற்றவனாய் நான் இருக்கிறேன், இப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் நான் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறியதாக இருக்கிறது, எனக்கு முன் அனுபவம் இல்லை என்று சொல்லி நம்ம பலவிதமான உபாயமான வார்த்தைகளை, தந்திரமான வார்த்தைகளை சொல்லி தப்பித்து கொள்ள நினைக்கிறோம். நம்ம சொல்கிறது, எனக்கெல்லாம் அதிக அனுபவம் இல்லைங்க, இப்போ தாங்க வந்திருக்கிறேன், அதனால் என்னால் சொல்ல முடியாதுங்க, என்னால் இயேசுவை பற்றி பிரகடனப்படுத்த முடியாதுங்கன்னு சொல்லி நம்ம பலவிதமாய் தப்பித்து கொள்ள வழிகளை தேடுகிறோம். இங்கே பாருங்கள், எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத, நான் சின்னவன் என்று நீ சொல்லாத, அனுபவமற்றவன் என்று நீ சொல்லாத. அவன் என்ன சொல்கிறார் பாரு, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். அதற்கு ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லாத,
எனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லாத, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லாத, எனக்கு அவர்களை பார்த்தாலே கை கால்கள் நடுங்குது, நான் போய் எப்படி இந்த ஊழியத்தை செய்வேன்னு சொல்லாத. கோலியாத்து வந்து நின்று 40 நாள் நின்றான். 40 நாளும் சவுலும் சவுலோடு இருக்கிற படைகளும் அவனை பார்த்த உடனே நடுங்கினார்கள். அவனிடத்துல யுத்தத்தை பண்ணுவதற்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. 40 நாள் வந்து இஸ்ரவேலை பயமுறுத்தினான். அவன் வந்து நின்று, உங்களில் தைரியம் உள்ளவன் யாராவது ஒருவன் வானா, ஒருத்தர் கூட போகல. 40 நாள் இஸ்ரவேல் பாளையத்தை அவன் பயமுறுத்தினான். அவனுடைய உருவ தோற்றத்தை, அப்பியாசத்தை காண்பித்து, அவனுடைய புஜபலத்தை காண்பித்த உடனே இஸ்ரவேலர்கள் சிதறி ஓடி ஒளிந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய நடத்துதலின்படி ஒரு சிறுவனாகிய தாவீது அந்த இடத்துக்கு வருகிறான். அவன் சிறு பிள்ளையாண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆடு மேய்த்த இடையன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்கள் தகப்பன் வீட்டுக்கு கூட அந்த பழிவிருந்துக்கு அவனை கூப்பிடவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையாண்டான். சவுல் தன்னுடைய படை ஆயுதங்களை கொடுக்கிறாரு. அந்த கேடயத்தை கொடுத்தாரு, அது எனக்கு பழக்கம் இல்லைன்னா. தலைக்கவசத்தை கொடுத்தாரு, இது என் தலைக்கு பொருந்தாது என்று சொன்னான். மார்க்கவசத்தை கொடுத்தாரு, அது எனக்கு பொருந்தாது என்று சொன்னான். கை கவசம், கால் கவசம், இடைக்கவசம், எந்த கவசமும் அவனுக்கு பொருந்தவில்லை. அப்ப அவன் சொல்றார், இப்ப நான் எப்படி தான் நீ யுத்தம் பண்ண போற? அப்ப அவர் சொல்றார், என்கிட்ட ஒரு கவன்கல் இருக்கு, அந்த கல்லை வைத்து நான் யுத்தத்தை நடத்த போறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப தாவீதுக்கு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, போர் ஆயுதங்கள் அவன் எதுவுமே கொண்டுட்டு போக கிடையாது. சிறுவனாய் இருந்தான், ஆயுதமற்றவனாய் இருந்தான். ஆனால் ஒன்னே ஒன்று அவனிடத்துல இருந்துச்சு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த விசுவாசத்தினாலும் அந்த தைரியத்தினாலும் அந்த நம்பிக்கையினாலும் போய் அந்த 40 நாள் பயமுடுத்தின கோலியாத்துக்கிட்ட போய் சிறுவனாய் தாவீது நின்றார். என்ன சொன்னார்? நீ கேடயத்தை நம்பி வந்திருக்கிற, நீ ஈட்டியை நம்பி வந்திருக்கிற, நீ வாளை நம்பி வந்திருக்கிற, நீ உன் புஜபலத்தை நம்பி வந்திருக்கிற, உன் முன் அனுபவங்களை நம்பி நீ வந்திருக்கிற. ஆனால் நானும் நீ நிந்திக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தில், இஸ்ரவேலருடைய தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் தலையை நான் எடுத்து ஆகாயத்து பட்சிகளுக்கு நான் உணவாய் கொடுக்க போகிறேன் என்று தைரியமாய் அந்த சிறு பிள்ளையாண்டான் பேசினான். இங்க எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. இங்கேயும் நம்ம அப்படிதாங்க நிறைய பேர் சொல்றது, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் வேதத்தை பிரசங்கிக்க முடியாது, என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, என்னால் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது, என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியாது, நான் பலவீனன், நான் பலவீனன், நான் பலவீனன். பவுல் 3 முறை கர்த்தரிடத்துல உன்னை கேட்டாரு, என் பலவீனத்தை எடுத்து போடு. ஒரு முள்ளு என்னை குட்டிக்கிட்டே இருக்கு, என் உடம்புக்குள்ள என்னையும் அறியாத ஒரு வேதனை இருக்குது. அதுக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு பதில், முள்ள அவர் எடுக்கல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இந்த மாசமும் பல முள்ளு உனக்குள்ள இருக்கலாம், பல வேதனை உனக்குள்ள இருக்கலாம், பல தனிமை உனக்குள்ள இருக்கலாம், பல போராட்டங்கள் உனக்குள்ள இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு நடுவில் உனக்கு நான் மகா பெரிய கேடகமாக பலனுமாக என் கிருபை உனக்கு விளங்கும். இந்த மாதத்தில் அநேக ஜனங்களுக்கு உன்னை தீபமாக, அநேக ஜனங்களுக்கு உன்னை சுடரொளி பட்டயமாக, அநேக ஜனங்களுக்கு உன்னை விளக்கு தண்டு மேலே வைத்து வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். இங்கே பாருங்களேன், அவனை பார்த்து சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லார் இடத்துலையும் நீ போய், எத்தனை வீட்டுக்கு போகிறீங்க, எத்தனை ஊருக்கு போகிறீங்க, எத்தனை நண்பர்களை பார்க்குறீங்க, எல்லார் இடத்துலையும் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் தான் உங்களை அனுப்புகிறார். அவர் சித்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஒரு இடத்துக்கு வர முடியாது. நாளைய தினம் என்பது நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது. அப்போ நீ எல்லார் இடத்திலும் போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவை எல்லாம் நீ அவர்களோடு கூட பேசுவாயாக. ஊழியம் என்பது பேசுறதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று கர்த்தரிடத்தில் பேசுகிறோம், ரெண்டாவது ஜனங்களிடத்தில் பேசுகிறோம். மற்ற வேலையெல்லாம் பாருங்களேன், கையில் வேலை செய்வாங்க, காலில் வேலை செய்வாங்க, பலவிதமாக உடல் உழைப்பு தான் மற்ற வேலைகள் எல்லாம். ஆனால் ஊழியத்துக்கு வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது பேசுவது மட்டும்தான். அதனால் கர்த்தர் சொல்றாரு, பேசு பேசு பேசு, பயப்படாமல் பேசு. இப்போ பாரு, எல்லாரிடத்துல நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்துல நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயாக. அடுத்து பாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நமக்கு பேச என்ன தைரியம் இல்லை, இதுக்கு அவங்கள பார்த்தோன்னே பயப்படுறது, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ, நமக்கு ஏதாவது சிக்கலை உருவாக்கிடுவாங்களோ, நமக்கு ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு தான் இன்னைக்கு அநேகர் உருவத்தை பார்த்து, பதவியை பார்த்து, படிப்பை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, பலவிதமான எண்ணத்தை பார்த்து அவங்கள்ட்ட சொல்லாமல் நம்ம போயிடுறோம். நமக்கு எதுக்கு இந்த வம்பு, அவன்கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிரும்.
இங்க கர்த்தர் சொல்றார் பாரு, நீ அவர்களுக்கு பயப்படாதே, நீ பேசு, என் வார்த்தையை பேசு, சாட்சியை சொல்லு, நான் உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறேன் என்பதை நீ சொல்லு, கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ளது என்பதை சொல்லு, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீ அவர்களுக்கு சொல்லு. சொல்லாவிட்டால் அவன் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் அவன் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் எப்படி தொழுது கொள்வான்? தொழுது கொள்ளாவிட்டால் அவன் எப்படி பரலோகத்துக்குள்ள போவான்? அப்போ முதலாவது சொல்ல வேண்டியவன் சொல்லலைன்னா இத்தனை காரியமும் அப்படியே நின்றுபட்டு போகும். அதனால தான் கர்த்தர் சொல்றார், சொல்லு, அவனிடத்துல சொல்லு. நீ பார்க்குற இடத்துல நட்போடு கூட ஒரு நிமிஷம் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாக இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார் என்கிற வார்த்தையை ஒரு முறை நீ அவனிடத்துல சொல்லிடு. அப்பொழுது அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கும் அவனுக்கும் செய்வார். அதனால தான் கர்த்தர் சொல்றார், எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இங்க பாருங்களே, சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் யார் இடத்துலலாம் உன்னை அனுப்புகிறேன்னா அவர்களிடத்தெல்லாம் நீ போய் பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இப்போ சொல்றாரு, பயப்படாம சொல்லு, நான் உன் கூட இருக்கிறேன். பாருங்களே, அதே பகுதியில் பாருங்களே, வசனம் சொல்லுது 19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார். யுத்தம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், கவலை வரும், எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், உங்களை அற்பமாக பேசுவாங்க, உனக்கு விரோதமாக அநேக அம்புகளை எய்வாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை மேற்கொள்ள மட்டும் அவர்கள் மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பவுலுக்கும் சொன்னார் பயப்படாதேன்னு, எரேமியாவுக்கும் கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்றார். உங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு பயப்படாத. ஏதோ ஒரு பயம் உன் மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று உன் மனசில் காயத்தை படுத்தி அதை குறித்து உனக்குள்ள ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பாருங்க, பவுலுங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன், அவனுக்கும் கர்த்தர் பயப்படாதேனாரு. எரேமியாங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவனுக்கும் கர்த்தர் பயப்படாதேனார். அப்போ தீர்க்கதரிசிக்கும் பவுலுக்கும் சொன்ன அதே தேவன் இந்த காலை வேளையில நமக்கு சொல்றாரு, இந்த மாதத்தை குறித்து நீ பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாத, மகனை குறித்து மகளை குறித்து பயப்படாத, வியாதியை குறித்து நீ பயப்படாத, உனக்கு இருக்கிற கடன் தொல்லைகளை குறித்து நீ பயப்படாத, உன் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து திருமணத்தை குறித்து நீ பயப்படாத. இங்கே பாருங்க, இன்னொரு மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி சொன்னார். மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம், 54வது பக்கம், புதிய ஏற்பாடு. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 36வது 5ஆம் அதிகாரம் 36வது. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி. அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்கள் என்ன சொன்னார்கள்? 34லிருந்து வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி. அப்போ ஜெப ஆலய தலைவன், நல்லா கவனிக்கணும், கர்த்தர் வந்து சாதாரண மனுஷனிடத்துல சொல்லுவதை விட முக்கியமாக இருக்கிற லீடர்களிடத்துல தான் அதிகமாக கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு பேசுகிறார். அங்கே பவுலிட்ட பயப்படாதேனாரு, எரேமியா கிட்ட பயப்படாதேனாரு. இங்கு ஒரு மனுஷன் பாருங்க, ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா ஒரு பாஸ்டர், ஒரு ரெவரண்ட், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆலயத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், ஜெப ஆலயத்தில் தலைவன் என்று வேதம், லீடர் அப்படின்னா ப்ரேயரில் ஒரு பெரிய தலைவன். அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாக இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு அப்படின்னா, இப்போ விசுவாசம் உடையும்படி ஒரு சூழ்நிலை. அங்கே என்ன நடந்துருச்சு? மகள் மரித்து போனாள், போதகர் வர தாமதிச்சிட்டார், இயேசு வர தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவன் ஆள் அனுப்பி அவனும் போய் கூப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு வருகிற வழியில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உள்ள கிராஸ் பண்ணுறா, அங்கே தாமதம் ஆயிடுச்சு. தாமதமான அந்த நேரத்தில் வேறு ஒரு செய்தி அவனை நோக்கி வருது. என்ன சொல்கிறாங்க? வந்து, போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மக இறந்துட்டா. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே,
அந்த செய்தி மிக பயங்கரமான செய்தி. படிக்கிற நமக்கு வேணால் அது சாதாரண செய்தி, ஏன்னா நமக்கு தெரியும், பின்னாடி முன்னாடி தெரியும். ஆனால் அன்னைக்கு அந்த செய்தி அவனுடைய இருதயத்தை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கும், எவ்வளோ அவனை வருத்தப்படுத்தியிருக்கும். எப்படிப்பட்ட துக்ககரமான ஒரு செய்தி அவனுக்கு வந்து கிடைக்குது. உன்னுடைய மகள் மரித்து போனால் இனி அந்த இயேசுவை வருத்தப்படுத்தாத, இனி அவரை கூட்டிகிட்டு அங்கே வர வேண்டாம், அவள் மரித்து போனாள் என்ற ஒரு செய்தியே இயேசு கூட இருக்கிற அந்த ஜெபாலய தலைவன்கிட்ட வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அப்போ இன்னைக்கு நீங்களும் ஒரு செய்தி கேள்விப்பட்டு துக்கத்தோடு இருக்கலாம். இது எப்படி நடக்க போகுது, இது எப்படி ஆக போகுது, இது என்ன சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நிகழப்போகுது என்று சொல்லி பல பயங்கள் உங்களுக்குள்ளே மறைந்து ஒளிந்து இருக்கலாம். இந்த மாதத்தில் மீண்டும் மீண்டும் கர்த்தர் உங்களிடத்தில் இதை தான் சொல்கிறாரு, மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற ரகசியமாக இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, அதை குறித்து நீ பயப்படாத, அதை குறித்து நீ பயப்படாத. இவன் பாருங்க, செத்து போன செய்தி வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுவது? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த செய்தியை குறித்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் வருவேன், செத்தவளை உயிரோடு எழுப்புவேன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன், உன் புலம்பலை மகிழ்ச்சியாய் நான் மாற்றுவேன். முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு செய்தியை ஏசப்பா சொல்றாரு, தொடரும் என்று சொல்றாரு. இல்லை, அது முடிந்த செய்தி அல்ல, அது தொடருகிற செய்தி. நான் முன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாகவே இரு. 9 மாதம் விசுவாசித்து இல்லையா, 9 மாதம் விசுவாசத்தில் நடந்துட்டு இல்லையா, இந்த 10வது மாதமும் கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவளாகவே இரு, விசுவாசம் உள்ளவனாகவே இரு, விசுவாசம் உள்ளவர்களாகவே உங்கள் பிரயாணங்களை நீங்கள் செய்யுங்க. நான் துக்க செய்தியை சந்தோஷமான செய்தியாய் மாற்றுவேன், கண்ணீரின் செய்தியை ஆனந்த களிப்பாய் நான் மாற்றுவேன், வருத்தத்தை எல்லாம் விடுதலையாய் நான் மாற்றுவேன். நீ என்ன காரியத்துக்காய் புலம்புகிறாயோ அதில் மகிழ்ச்சியை நான் உனக்கு கொண்டு வருவேன். அப்போ ஜெபாலய தலைவனிடத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நல்லா கவனித்து பாருங்கள். பவுலுக்கு என்ன சொன்னார்? பயப்படாமல் பேசு. எரேமியாவுக்கு என்ன சொன்னார்? பயப்படாமல் பேசு, நீ எல்லார் இடத்துலையும் சொல்லு. இவர் ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இன்னும் 2 மனிதர்களை சொல்லி இந்த காலை செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம், 31வது பக்கம், பக்க நம்பர் 31. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 31வது பக்கம், ஆதியாகமம் 26 31வது வசனத்தை. தேங்க்யூ. 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். வசனத்தை சொல்லுங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரராகிய என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று 3 ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா துறவுகளை தோன்றாங்க. ஒவ்வொரு துறவாக அவங்க தோண்ட தோண்ட எதிரிகள் வந்து அந்த துறவுகள், கிணறுகள், ஊற்றுகளை எல்லாம் பிடிச்சுக்கிட்டாங்க. முதல்ல ஏசா, சித்தன்னா, அப்புறம் ரெகபோத், இப்படி சொல்லி பல ஊற்றுக்களை வருகிற பாதையில் தோன்றாங்க. ஒவ்வொரு ஊற்றை தோண்டி தண்ணீரை பார்க்கும் பொழுது எதிரிகள் வந்து அது எங்களுடைய ஊற்றுக்கள் என்று எடுத்துக்கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கடந்து வருகிறதே நம்ம இந்த வேதத்தில் மேற்பகுதியில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அன்றைக்கு தான் கர்த்தர் ரெகபோத் என்கிற ஒரு ஊற்றை கர்த்தர் கொடுத்த உடனே, அந்த சம்பவம் முடிந்த உடனே கர்த்தர் பேசுகிறாரு. அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். அவனுக்கு தகப்பனை ஞாபகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமை எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தேன், ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை நான் கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்கள் அத்தனையாய் அவன் சந்ததியை பெருக பண்ணி அவனை முடிவு கால பரியந்தம் நான் தாங்கி தூக்கி சுமந்து வந்த அந்த தேவன் தான் இன்றைக்கு நான் முன்னோடு மகனாகிய உன்னோடு கூட பேசுகிறேன்னு சொல்லி என்ன பேசுகிறாரு பாருங்க. பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறல, அடுத்து சொல்கிறாரு, உன்னோடு கூட நான் இருந்து. அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தா என்னென்ன காரியம் நடக்கும் அதில் பாருங்களேன். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ ஒன்று, பயப்படாதேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறவர் கிடையாது, கூட நான் இருக்கிறேன். அடுத்து பாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன், அடுத்து உன்னை பெருக பண்ணுவேன். 3 பிளஸ்ஸிங், 3 வார்த்தைகளை ஈசாக்கு கர்த்தர் சொல்கிறாரு. ஒன்று, உன்னோடு இருப்பேன்,
அடுத்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அடுத்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுது யோசேப்பையும் தாவீதையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். வேதம் சொல்லுது, அவனை எகிப்திற்கு விற்றார்கள், எகிப்திற்கு அவன் கொண்டு போகப்பட்டான், போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் கொண்டு போகப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. ஆனால் அந்த இடத்திலே நீங்கள் வேதத்தை கருத்தாய் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் வேதத்தை எடுத்து ஆதியாகமம் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். 39ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம் அந்த நினைவுபடுத்த அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 39 1, 2, 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். அப்ப தேவன் எகிப்திற்கு போக யோசேப்பை அனுமதித்தார். எப்படி கொண்டு போகப்பட்டான்? அவனாக விமானத்தில் ஏறி போகல, அவனாக சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போகல. அவன் விற்கப்பட்டான், நாடு கடத்தப்பட்டான், பலாத்காரமாய் அவன் இழுத்து கொண்டு போகப்பட்டான். அவனை அடிமைப்படுத்தி கையை காலை கட்டி அவனை இழுத்து கொண்டு போறார்கள். அவன் பிரயாணம் அப்படிப்பட்ட பிரயாணம். ஆனா வேதம் சொல்லுது பாருங்கள், 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 3வது வசனம் பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும். அப்ப அவன் எப்படி சூழ்நிலையில எகிப்திற்கு போனாலும் ஒன்னே ஒன்று மட்டும் உண்மை, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்களும் அக்டோபருக்குள்ள வந்திருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்திருந்தாலும் ஒரே ஒரு தைரியம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதனால் அவர் சொல்கிறாரு, பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் உனக்கு பக்கதுணையாக இருப்பேன், உனக்கு கேடகமாக இருப்பேன், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அப்போ 3 ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு சொல்கிறாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து. இப்போ இந்த யோசேப்பை கர்த்தர் கொண்டு போனாரே, ஆசீர்வதித்தாரா இல்லையா? எகிப்தில் போனால் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவன் விசாரிப்புக்காரனாக இருந்தான். பார்வோனிடத்தில் அவன் போகும் பொழுது பார்வோனுடைய மந்திரி சபையில் ஆளுநராக அவன் கர்த்தரால் உயர்த்தப்பட்டான். அருமையான தம்பி தங்கச்சி, அவனுக்கு அங்கே ரதம் இருந்தது. கர்த்தர் கூட 2ஆம் ரதத்தை கொடுத்தார், மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்தார், அழகான மோதிரத்தை கர்த்தர் கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், ஆஸ்நாத் என்கிற ஒரு பெண்ணை அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, மனாசே எப்ராயிம் 2 மகன்களை கர்த்தர் கொடுத்தார். அவனை எல்லாரும் தெண்டனிட்டு வணங்கும்படியாக உயர்ந்த ஒரு அதிகாரத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவன் அந்த தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். ஆளுநராக கர்த்தர் மாற்றினார். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை அந்த தேசத்தில் பெருக பண்ணினார். அப்போ யோசேப்பை எகிப்தில் பெருக பண்ணினவர் இந்த பட்டணத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் எல்லையில், உங்கள் தேசத்தில் நிச்சயமாக இந்த மாதம் உங்களை பெருக பண்ணுவார். காரணம், அவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு மனுஷனுக்கு சொல்லி நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். 465வது பக்கம், பழைய ஏற்பாடு, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 465வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீஸ். 465வது பக்கம், 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். 1ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய், ஒரு கர்த்தருடைய வார்த்தை எலியாவிற்கு வருது, நீ பயப்படாதே, அவனுக்கு நீ பயப்படாதே, உனக்கு முன்னாடி இருக்க 50 பேருக்கு நீ பயப்படாதே. பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு 50 பேராக அனுப்புவாங்க. முதல்ல ஒரு 50 பேர் வருவாங்க. அப்போ இவர் சொல்லுவார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனே, ஆனால் வானத்திலேருந்து அக்கினி விழட்டுன்னா அங்கே அக்கினி விழுந்து அநேகர் என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 50 பேர் வருவாங்க, அதே வார்த்தையை தான் சொல்லுவார். அப்பொழுதும் அவர்கள் எல்லாரும் செத்துருவாங்க. 3வது முறை ஒரு மனுஷன் வந்து அவருக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து ரொம்ப தாழ்மையோடு கூட உங்களை ராஜா கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னு அவன் சொல்லுவான். அப்போ தான் கர்த்தர் இறங்கி அவனிடத்துல பேசுகிறாரு, நீ அவனுக்கு பயப்படாமல் போ, அந்த ராஜாவுடைய வார்த்தைக்கு நீ பயப்படாமல் அவனோடு கூட போ என்று சொல்லி கர்த்தர் எலியாவோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இந்த மாதத்தில் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நீ பயப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நில்.
கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். ஹாலே லூயா ரீபா ரபா ரீபா ரபா லா ரபா லிதி நிதி பல ரபா நதி பல ரபா. நல்ல பிதாவே, என் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்தில் 5ஆம் தேதி இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இந்த மாதத்தை குறித்து பயம், இந்த மாதத்தை குறித்து திகில், இந்த மாதத்தை குறித்து எண்ணங்கள் இவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது. இந்த மாதம் இவர்களுக்கு நீர் ஆண்டவரே கேடகமாக இருக்கணும், மகா பெரிய பலனுமாய் நீ இருக்கணும். இந்த மாதத்தில் இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், பிரயாணங்கள், ஓட்டங்கள், பிரயாசங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற வான மண்டல பொல்லாத வல்லமைகள், சத்துருடைய சேனைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் என்று கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.